கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. ஆமென். எங்களோடு கூட நீர் பேசுகிற ஒரு கண்மலை ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய வெறும் மூளையிலிருந்து பிறக்கிற அந்த காரியம் எங்களுக்கு எந்த ஒரு பயனையும் கொடுக்காதப்பா ஆண்டவரே. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய கருத்துக்கள் யாருக்கும் பிரயோஜனமற்றது ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே, நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வானாதி வானங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளவருடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் நிற்கிறேன். உங்களுடைய சுவாசங்களை கையில் ஏந்தினவரை மனதில் கொண்டு இன்றைக்கு அவர் என்ன பேச சித்தமாயிருக்கிறார் என்பதை மிக கவனத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத, ஏன்னா நம்ம ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு இல்லையா. வேதத்தின்படி நாம் விட்டு விலக வேண்டியவைகள், அதை தான் நம்ம திங்க் பண்ணிக்கிறது. திங்ஸ் தட் வி நீட் டு லீவ் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ். அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆதார வசனமாக நாம் ஒரு 2 வசனங்களிலே நாம் அதை பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல், எப்படி இருக்கணும்? நீங்கள் தேறினவர்களாய் வேதத்தில் இருக்கணும். இன்னும் வேதத்தில் குழந்தைகளாகவே. இன்றைக்கி கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம் அதான் பிரியமானவர்களே. விசுவாசிகளுக்கு இடையிலுமே வேதமே தெரியவில்லை. நான் ஒரு பெரிய திருச்சபையில் ஆஸ்திரேலியாவில் பிரசங்கித்தேன். பட் ஆனால் திருப்பி நான் சிலரை போயெல்லாம் சந்திக்கும் போது அவர்களுக்கு வேதம் ஆழமாக தெரியவில்லை. இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோரையும் சந்திக்கவும் நெருங்கி போய் சில காரியங்களை கேட்டால் அடிப்படை கூட தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் வேதம் இங்கு சொல்லுகிறது, நாம் இனி குழந்தைகளாயிராமல். எதில்? வேதத்தையும் தேவனையும் அறிகிறதில். மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். இது ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. இட் இஸ் a commandment from the Lord. எப்படியா? நீ தேறினவனாய் இருக்க வேண்டும். கண்ட பிரசங்கத்தெல்லாம் கேட்டு அலைகளினால் அங்கும் இங்கும் ஓடுகிறவர்களாக நீ இருக்கக்கூடாது என்று வேதம் நம்மை இந்த கடைசி காலங்களிலே எச்சரிக்கிறது. அதனால தான் நம்ம 2 தீமோத்தேயு 3:5 கடைசியில் பார்க்குறோம், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹல்லேலூயா. ஆனால் நான் ஏற்கனவே கொடுக்குற வார்னிங் இப்போவும் கொடுக்குறேன். நான் இப்படி இந்த செய்தி இருக்கிறதுனால சரி இவங்களெல்லாம் விட்டுட்டு அப்படிங்கிறதற்கு உங்களுக்கு யாரையாவது பிடிக்காமல் அவரை விலைக்கு தள்ளிட்டு ஓடுறதுக்காக இந்த செய்தியை நாம் பயன்படுத்தக்கூடாது. அது நான் ஒவ்வொரு சர்மன்லையும் அதை நான் அந்த வார்னிங் கொடுக்கத்தான் வேணும், இல்லைனா தவறாகி போய்விடும். நம்ம எப்படி ஒரு காரியத்தை, ஒரு சர்ச்சை எழும்பொழுது அதை ஆவியானவரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவிடத்திலே, பிதாவினிடத்திலே கொண்டு போய் ஜெபித்து ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த முடிவை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் இந்த சர்ச்சுக்கு நான் போகலாமா போக வேண்டாமா? நான் சொல்கிற பதில் ஒன்று தான். நான் போகலான்னு சொல்ல மாட்டேன், போக வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மாமிசமாய் நீங்கள் நினைக்கிறதல்ல, ஆமென். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம அநேக காரியங்களை பார்த்து விட்டோம். இன்றைக்கு மீண்டும் ஏற்கனவே பார்த்ததற்கு ஒத்ததான ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் சிந்திக்க போகிறோம். அது அவ்வளவு முக்கியமானது. அன்றைக்கி நம்ம பார்த்தோம், வேத புரட்டனா ஒரு மாதிரி தப்பாக பிரசங்கம் பண்ணானா அவனை விட்டு விலகிரு அப்படிங்கிற வசனத்தை மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு சின்ன அட்வான்ஸ்மெண்ட் அதில், அதை நம்ம பார்த்துட்டு தான் அடுத்தது கடந்து போக முடியும். இன்றைக்கு அந்த ஒரு வசனம் தியானிப்பதற்குத்தான் நமக்கு நேரமும் இருக்கும். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 296வது பக்கம். தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேத புரட்டனாய் இருக்கிற
ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. முதல்ல பார்த்தோம், விலகுங்கிறது மட்டும் பார்த்தோம். இப்போ ஆண்டவர் இன்னும் ஒரு சின்ன இது கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாம் ஒன்று போல் இருக்கிறீங்க, அதனால் நீ ஒரு வேதத்தை சரியாக பகுத்தறியாத ஒருவனை நீ காண்பாயானால் அவனுக்கு 3 தடவை அவனை எச்சரி, அதற்கு பின்பு அவனை விட்டு விலகு என்று வேதம் சொல்கிறது. எவ்வளோ ஒரு ஆழமான வேதம் என்று பாருங்கள். விலகு என்று சொல்லும் பொழுது ஒருவேளை அவன் அதில் திருந்தாவிட்டால் அவன் நரகத்திற்கு, தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாவான். அல்லேலூயா! அவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். இப்போ வேத புரட்டு என்றால் என்ன? அதைத்தான் நான் முதல்ல லேசாக உங்களுக்கு சொன்னேன். அதை நம்ம எபேசியர் 4:14 நம்ம இன்னும் வேதத்திலே குழந்தைகளாகவே இருக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப சொன்னால் நான் இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் ஒருவேளை நான் உங்களை சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். ஐ எம் ஸ்பீக்கிங் வெரி ஜென்ரலி. அதாவது வேதத்தை விட்டு சபை எவ்வளோ தூரம் தள்ளி வந்துருச்சு என்பதை இன்றைக்கு நாம் சற்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க, ரொம்ப போக முடியாது. இட்ஸ் a huge subject. அல்லேலூயா! சபைகள், விசுவாசிகள் அநேக பேர் என்னன்னா வேதத்தில் என்ன சொல்லுகிறதோ அதை விட்டு விட்டு தனக்கு எது பிடிக்கும். இன்றைக்கே அப்படி தான் இருக்குது. பைபிளே பார்த்தீங்கன்னா பூரா பைபிளும் வாசிக்க மாட்டாங்க. நிறைய பேர் தேடிதான் வாசிப்பாங்க. ஐ மீன், நிறைய பேர் எரேமியா வாசிக்கிறதே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா நமக்கு ஒன்று பிடிக்கும்னா அதையே தேடுகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட உடனே உங்கள் கையில் 2 காரியத்தை பிசாசு கொடுக்க முயற்சி பண்ணுவோம். அதில் ஒன்று கத்திரிக்கோல். வசனத்தை வெட்டுறதுக்கு சொல்லிக் கொடுப்பான். பைபிள் இப்போ நம்ம ஏற்கனவே நான் பல முறை கூட சொல்லிவிட்டேன். பைபிள் இப்போ நீங்கள் பார்த்துருங்க, சாப்டர் வர்சஸ் அப்படிலாம் எழுதப்படலை. ஒரிஜினல் பைபிள் அப்படிலாம் கிடையாது. நம்ம சௌரியத்திற்காக அதை பிரித்திருக்கிறோம். ஒரு ஃபுல் புக், நாவல் மாதிரி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த பைபிள் எழுதப்பட்டது. அதுதான் ஆவியானவருடைய திட்டம். ஃப்ரான்ஸில் ஒரு பிரிண்டர், அப்புறம் ஒரு பிஷப் முதல்ல சாப்டராக பிரித்தார். அப்புறம் அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற பிரிண்டர் வசனமாக பிரிச்சிட்டாரு. பிரசங்கம் பண்ணுறதுக்கு, சொல்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கெலாம் சௌரியம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதில் நிறைய சௌரியங்கள் இருக்கு. ஆனால் மக்கள் அந்த கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த எந்த நோக்கத்திற்காக அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதில் துண்டித்து எடுக்கக்கூடிய நிலைமை. ஆகவே பிசாசு எப்படின்னா, இந்த ஒரு விசுவாசிட்ட அவனை வேற வழிக்கு கொண்டு போனா பைபிளை தூக்கிட்டு வந்து தான் அவன் கொண்டு வரும். பிசாசு பைபிளை தூக்கிட்டு வருவான். என வேற எதையாவது சொல்லி அவருடைய பிள்ளைகளை அவன் அசைக்க முடியாது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அடுத்து என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்கள் கையில் அவன் கொடுக்குற முயற்சி, ஒரு லென்ஸ் அவங்க கையில் கொண்டாந்து கொடுப்பான். உன் பிரச்சனையே பூதகரமாக பெருசாக்கி பார்த்துக்கிட்டு அதுக்கே அழுது அந்த கவலைப்பட்டு அதுலேயே நில்லு, வேற எதுக்கும் போயிடாது. உன் பிரச்சனையே தீரல, நீ போய் என்னத்தை ஊழியம் பண்ண போகிற, நீ போய் என்னத்தை சாட்சி சொல்ல போகிற. இது ரெண்டிற்கும் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஒரு பெரிய சீரீஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்து அதை நான் விளக்கமாக அதை உங்களிடத்தில் நான் பல செய்திகளாக அதை நான் பேச நினைக்கிறேன். ஆகவே நாம் ஆவலோடு காத்திருப்போம். ஆனால் பிரியமானவர்களே, மிக முக்கியமான காரியம், நம்மளை அறியாமலேயே நம்முடைய பாரம்பரியத்திற்குள்ளே நாம் போய்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நான் சொல்லிக்கொண்டே போக முடியும், எத்தனையோ காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி வேத புரட்டனை ஒருத்தனை கண்டா நீ முதல்ல பைபிளை தெரிஞ்சாதானே அவனுக்கு போய் அவன் சொல்றது தப்புன்னு சொல்ல முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனை நீ தவறாய் கண்டால் அவனிடத்துல நீ ஒரு 3 தடவை சொல்லிட்டு விலகிருங்கிறாரு. அல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, அப்பா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. எவ்வளோ பெரிய பணக்காரனா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஒரு காரியத்தில் ஒரு சர்ச்சை வருமானால் உங்கள் வீட்டிலையோ உங்கள் சபையிலையோ உங்களுடைய ஊழியத்திலையோ நீங்கள் இம்மீடியட்டாக ரெஃபர் பண்ண வேண்டியது வேத வசனம் அதற்கு என்ன சொல்லுகிறது, அதை தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா நம்ம பைபிளை ஆண்டவர் டாப்பிக்கல் பைபிளை எழுதி கொடுக்கல. டாப்பிக்கல் பைபிள் எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர்னு தலைப்பில் எல்லா வசனத்தை அப்படியே எழுதினார். ஆவியானவர் அப்படி எழுதலை. சால்வேஷன்
அப்படி எழுத இதுக்கெல்லாம் ஒரு காரணம். அப்படி எழுதியிருந்தால் வேற எங்கேயோ மொத்தத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க தான் ஆண்டவர் மறைச்சு பின்னி எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் வேதம் மகா உன்னதமான வேதமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அதாவது இன்னைக்கு முதல் காரியம், நாம் அந்த திருச்சபை எவ்வளவு விலகி போய் கொண்டிருக்கிறது என்பதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முதலாவது எடுத்து வைக்க விரும்புகிறேன். இது ஏன் நான் வைக்கிறேன்னா, எல்லாரும் இந்த விசுவாசத்தில் இல்லை, ஆனால் அவங்கள அறியாமலேயே சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இருக்கும். நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது அவங்க அதை தெரியாமலோ அதை தான் ஆமாம் இதுதான் சரி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கள அறியாமலே சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படி இருக்கும். என்ன தெரியுமா? ஒன்ஸ் சேவ்டு இஸ் ஆல்வேஸ் சேவ்டு. ஒரு தடவை நான் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பின்பு நான் எவ்வளவு தூரம் பாவம் செய்தாலும் பிரச்சனையே இல்லை. கர்த்தர் என்னுடைய ஃப்யூச்சர் சின்ஸுக்கும் அவர் எல்லாமே சிலுவையில் மரித்து விட்டார். ஆகவே எப்படி வேண்டுமானாலும் நான் ஆண்டவரை வேணால் நான் பாதிப்பேனே தவிர மோட்சத்திற்கு வந்து விடுவேன். அதாவது இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹைப்பர் கிரேஸும்பாங்க, சூப்பர் கிரேஸும்பாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. இதில் என்ன தெரியுமா? நல்ல விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டேன்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படி இருந்திருந்தா பைபிளில் அதை மட்டும் சொல்லிட்டு, விசுவாசத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே மிச்சம்லாம் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகள் மட்டும் 1100 சொச்சம் இருக்குது புதிய ஏற்பாட்டில் மட்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், இது எவ்வளவு தூரத்திற்கு பிசாசு விசுவாசிகளையும் சபையும் வஞ்சித்திருக்கிறான் என்று பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் ஒன்ஸ் சேவ்டு அப்படிங்கிற கான்செப்டே பிப்ளிக்கலி ராங். நீங்கள் அதாவது ரட்சிப்பை முதல் நாள் தொடங்கியிருக்கீங்க, எப்போ முடிக்கிறீங்க? முடிவு பரியமும் நிலை நிறுத்தவனை ரட்சிக்கப்படுவான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஒரு நாள் நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டல, அன்னைக்கு தான் உனக்கு முடிஞ்சு, அவ்வளோதான், நீ பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம், என்னை பற்றி பிரச்சனை இல்லை. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. முடிவு பரியன் சால்வேஷன் நம்ம born again எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஆரம்பிக்கிறது பிரியமானவர்களே. ஒருவேளை நம்ம செத்த பின்னாடி ஒன் சேவ்ட் இஸ் ஆல்வேஸ் சேவ்ட்னு எல்லாருமே சொல்லலாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போன பின்பு. ஆனால் இட் இஸ் அ ப்ராசஸ். இட் இஸ் அ ப்ராசஸ். நீங்களே பாருங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது வருஷம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருப்பீங்க. நீங்களே நிறைய நேரம் சாட்சி சொல்லும்போது சொல்லுவீங்க, நான் இப்போ நிறைய ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து வந்திருக்கிறேன். எப்போ வளருவோம்? இன்னும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆவலாய் தேவனை தேடும் பொழுது நம்மை வளருகிறோம். ஆனால் இன்னைக்கு எல்லாருடைய மைண்டில் என்ன இருக்குது தெரியுமா? பாஸ்டர்லேருந்து எல்டர்லேருந்து விசுவாசம். அதனால் இன்றைக்கி பாவம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஆனால் அப்பாவுக்கு பாருங்கள், நீங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். அவருக்கு மேட்டரா இல்லாமல் இன்னைக்கு அவர் மாறாதவர். எந்த அளவுக்கு அவருக்கு மேட்டரா இருந்துச்சுன்னா, நீங்கள் இயேசு மாதிரியே செத்துருக்கணுங்க, நீங்களும் நானும் சிலுவையில். அதுதாங்க நமக்கு நியமிக்கப்பட்டது. அதுதான் நமக்கு எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது. ஏன்னா கிருபையா நம்மளை விட்டுட்டு அவர் குமாரனை அதை அனுபவிக்க சொல்லி நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். அப்போ salvation is a process. It starts with justification. நீதிமானாக்கப்படுதல் ஆரம்பம், then sanctification, then glorification. பின்பு நாம் எப்படி இந்த சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல், இது மரண பரியந்தமும் நடக்கிற காரியம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, வேத புரட்டுக்கள் அப்படித்தான் இன்றைக்கு உள்ளே வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தா, அதனால் ஒன்றும் இல்லை பிரதர், யார் அப்படிலாம் வாழ முடியும், அதெல்லாம் ஆண்டவரெல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு நம் சொல்லிக்கொண்டு போகிறோம். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26-27 வசனம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, ஆமென், நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்த்து
துரத்தலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லுது? நீ ரட்சிக்கப்பட்ட, சத்தியத்தை அறிகிற அறிவு வந்துருச்சு உனக்கு. ஆனால் நீ இன்னும் பாவத்தில் நிலை கொண்டிருக்கவே முடியாது. தவறலாம், ஆனால் உடனே பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு எவ்வளவு துணிகரமாக, ஏன்னா இன்னைக்கு சபைகளிலும் தலைவர்கள் மத்தியிலும் காணப்படுகிற அத்தனை தேவையற்ற அநேக அநாகரீகமான காரியங்களுக்கு அடிப்படை இந்த ஒரு தவறான போதனை. இது ஒருவேளை எனக்கு தெரியவில்லை, கேட்கிற ஒவ்வொருவரும் மிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஐ கேன் பிரிங் அவுட் 80 ஸ்கிரிப்சர்ஸ், 1 அல்ல 2 அல்ல, இது மாதிரி 80 வசனங்கள். ரட்சிக்கப்பட்ட நீ உன் ரட்சிப்பை நீ பாதுகாத்து கொள்ளாவிட்டால் அதை நீ இழந்து போவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காகத்தானே இவ்வளவு பெரிய புத்தகம். யோசிச்சு பாருங்க, சிம்பிளா பிசாசு வேலையை முடிச்சிட்டான். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா யூசுவலாக சபைக்கு கிரேக்க பாஷையில் ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எக்லேஷியா அப்படின்னு. EKKLESIA, எக்லேஷியானா ஒரு கிரீக் வேர்ட். அதுக்கு என்ன தெரியுமா? எக்கோனா அவுட்டுன்னு அர்த்தம், கிளேஷோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்டுன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன். KLEO, கால்ட் அவுட். சபை விசுவாசினாலே பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். இந்த வசனத்தை நீங்கள் வேணும்னு நான் அதை கூட உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23 இருக்கும். 22, 23 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் ஆமேன் சேர்ந்தீர்களே. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கல நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்பட்ட இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்சல்யூட்லி. இதில் ஒரு வசனம் 23 சபையின் இடத்திற்கும் இருக்கு. அதுக்கு தான் எக்கலிஷியா அந்த வார்த்தை, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எப்படி வாழ்றீங்க? இன்னும் ஜாதி பார்க்குறோம், என்னென்ன டௌரி, என்னென்ன அயோக்கியத்தனம் இருக்கு, அத்தனையும் நாம் செய்து கொண்டு நான் மோட்சத்திற்கு போகிறேன் என்று உங்களையும் என்னையும் நாம் இன்னைக்கு அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அநேக சமயம் நிறைய நான் அப்படி சொல்லிட்டே அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் இருக்குது, கடவுளுடைய அன்பை குறித்ததான காரியம். அதில் இப்போ நான் நிறைய சபைகளுக்குள்ள போகும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்ஷிப்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் சர்வீஸ்லாம் தெரியும். அதாவது இங்கிலீஷ் வேர்டு காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷ்னல் அப்படி பிரசங்கிக்கிறார்கள், பாடுகிறார்கள். ஒர்ஷிப் ஃபுல்லாக தான் வரைமுறையற்ற தேவனுடைய அன்பு. அதுக்கு சரியான தமிழாக்கம் எனக்கு தெரியவில்லை. அன்கண்டிஷ்னல் லவ், காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷ்னல். தேவனுடைய அன்பு அன்கண்டிஷ்னல்ங்கிற வார்த்தைக்கு எந்த வேதத்தின் ஆதாரமும் கிடையாதுங்க. ஒரு வசனம் கூட கிடையாது பைபிளில். தேவன் அன்பாக இருக்கிறார், ஆனால் அவருடைய எல்லா ப்ராமிஸ்க்கும் ஒரு கண்டிஷனை வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன். அதாவது யோவான் 3:16 அதை தவறாக பயன்படுத்துவாங்க. For God so loved the world. என்ன சொல்லுது? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தான் கெட்டு போக மாட்டான், மிச்செல்லாம் கெட்டு போயிடுவான்னு அர்த்தம். அதை வாசிக்கிறவங்க யோவான் 3:36 வாசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு சபைகளிலே குழப்பம் அதுதான் பிரியமானவர்களே. பிசாசு லேசா, அதாவது தாயினுடைய அன்பை குறித்து சொல்லுகிறதற்காக ஒரு ஸ்காலர் இந்த வார்த்தையை கொண்டாந்தார். ஒரு ஊழியக்காரர் அதை பிடிச்சி உள்ளே கொண்டாண்டார் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி.
God's love is unconditional. No, he's never been that. அவர் அன்கண்டிஷனல் லவ்ல இருந்தால் தான் குமாரனை சிலுவைக்கு கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்கள் பாவம் செய்த பொழுது நோவாவின் காலத்தில் அவர் ஜனங்களை அழித்திருக்க வேண்டிய அவசியம். எவ்வளவு ஜனங்களை நான் நேசிக்கிறேன், ஐயோ அவர்கள் அன்கண்டிஷனல் லவ் எனக்கு இருக்கிறது. No, he is a righteous God. அவர் நீதி உள்ள தேவன். பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் அன்கண்டிஷனல் லவ்னர் தான். நாம் என்ன செஞ்சாலும் நான் ரசிக்கப்பட்டேன், அவருடைய பிள்ளை, நம்மளை அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டார். இந்த தெய்வத்தை நாம் வணங்கவில்லை, ஏமாந்து போய்விடாதிருங்கள் பிரியமானவர்களே. உங்களை சீர்தூக்கி பாருங்கள். இன்னும் நாம் மாமிசத்திலிருந்து வெளிவராமல் நான் பூர்ணமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அவல நிலைமை முதலாவது எனக்குள்ளும் நமக்குள்ளும் இல்லாமல் இருக்க நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமானதுங்க எனக்கு அருமையானவர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். தசம பாகம். இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா தசம பாகம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தா அது கிட்டத்தட்ட 33% என்னமோ கொடுக்க வேண்டியது இருக்கும். சிலர் 23பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் கூட தசம பாகத்துக்குள்ள ஒரு இடத்துல இயேசு சொல்லுகிறார், அவைகளையும் நாம் விட்டு விடாதிருக்க வேண்டும் என்று. அதை யாருக்கு சொல்கிறாரு? பரிசேயர் சதுசேயர் தான் சொல்கிறார், சீசர்களுக்கு சொல்லலை. சீசர்களுக்கு நீங்களும் தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு சபைகளுடைய பிரதானம் வேதம் சொல்ல. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் how much you give, விசனமாயும் இல்லை கட்டாயமாயும் இல்லை, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அதுதான் கான்செப்ட். ஆனால் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில ஊழியர்கள் நீ தசமபாவம் கொடுக்க, வீட்டில் ஒரு சின்ன மண்டையடி வந்திருக்கும், ஒரு சாவு வந்திருக்கும், ஒரு கஷ்டம் வந்திருக்கும், அதனால தான் அவனுக்கு வந்துருச்சு, நீ ஒழுங்கில்லாதவன், வசனத்தின்படி வாழாதவன், இப்படி மக்களை புண்ணாக்குகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு அந்த வேத புரட்டினுடைய ஆழத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. நிறைய பேருக்கு பாருங்க, ஆமா நீங்க படிச்சு பாருங்க, எல்லாம் எனக்கு ஒரு வசனத்தை நீங்க காட்டுங்க புதிய ஏற்பாட்டில். பிரியமானவர்களே, நம்ம நிறைய அதாவது இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லுகிற முறையே தவறாக இருக்கிறது. அதை என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியவில்லை. எல்லாரும் போனோன்னு ஏசாமிட்டு வாங்க, உங்களுக்கு அதை செய்வார், இதை தருவார், நிச்சயம் தருவார். ஆனால் அப்படி யாருங்க பிரசங்கம் பண்ணி ஊழியம் செஞ்சதாக பைபிளில் நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை படிங்க. ஒரு இடத்துல கூட தேவனுடைய அன்பை குறித்து இல்லை பிரியமானவர்களே. பாவிகளே மனம் திரும்புங்கள், நியாய தீர்ப்பு வருகிறது, எரிகிற அக்கினி வருகிறது, மனம் திரும்புங்கள். அதைத்தான் பிரசங்கம் பண்ணாங்க. 5000 பேர் 3000 பேர் மனம் திரும்பினாங்க. இன்னைக்கு அதாவது எதை பிரசங்க, ஒரு விசுவாசி ஆன பின்னாடி நிச்சயமே ஆண்டவர் உனக்கு எல்லாமே செய்வார், நீ கவலைப்படாத, உன் பிள்ளையை கைவிட மாட்டார். உண்மை, இயேசு குணமாக்குவார், இயேசு கைவிட மாட்டார், எல்லாம் உண்மை பிரியமானவர்கள். ஆனால் எப்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று கூட, அந்த குட் நியூஸை கூட இன்னைக்கு நமக்கு சொல்ல தெரியவில்லை. நான் சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி நினைச்சாலும் சரி, 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா போதும், ஜனவரி 1ஆம் தேதி புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எல்லாரும் அந்த தூக்கத்துக்குள்ளே எந்திரிச்சு அந்த குறி கேட்குறவங்க மாதிரி ஒரு பெட்டியில் வசனத்தை பாதியை வெட்டி வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதை போய் எடுக்கிறவங்க எடுக்கல, பாதி வசனம் இல்லை. Who bothers? மனுஷன் தேவனுடைய வார்த்தையை தன் இஷ்டத்திற்கு திருப்புகிற காலம் இது. எனக்கு என்ன குறி கேட்கிற மாதிரி, ஏன் உங்க இயேசு சிலுவையிலே உனக்கு மரித்த தேவன், சகல வாக்கு தத்தங்களும் இயேசுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே, நீ ஏன் குறி கேட்கறது போல ஒன்றை போய் எடுக்க நினைக்கிறாய்? இன்னைக்கு அதை என்கரேஜ் பண்றாங்க சபையில. பிரிண்ட் ஓடுது, கேலண்டர் கம்பெனியில் அடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் என்னத்தையும் வெட்டுறான்னா, இன்னைக்கு மக்கள் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு பாதி வசனம் இல்லைங்க.
எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நம்ம கேலண்டர் எடுத்து பாருங்க. பைபிளில் வசனம் வெட்டப்படுகிறது. நீங்கள் வெளிப்படுத்தல படிச்சீங்கன்னா இந்த வசனத்திலிருந்து ஒன்றை நீக்கினாலே சாபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு பாதி வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து என் வீட்டில் வைத்திருப்பதே சாபமாய் நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. தேவன் எனக்கு எழுதி கொடுத்த வசனத்தை வெட்டுகிறதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. இன்னொரு வசனம் இருக்கு, கலாத்தியரில் இருக்கு. ஏன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். எப்படிலாம் நம்ம வேதத்தில் வந்து சொல்லுவாங்க, அந்த கான்டெக்ஸ்ட்டை விட்டு நம்ம வெளியே போயிட்டாலும் இட் பிகம்ஸ் எ ப்ரீ டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அர்த்தமே மாறிடும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை சொல்லுவாங்க. அதாவது பெண்களும் சபையிலே போதகர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய செய்தி. எதிலிருந்து வரும் தெரியுமா? நிறைய வசனம் இருக்குது. அதில் பிரதானமாக யூஸ் பண்ணப்படுறது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அதனால பெண்கள் போதகராய் சபையில் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் என்னத்தை பிரசங்கிப்பேன்? அந்த கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள். நீங்களே வீட்டில் போய் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அழகா பவுல் சொல்லுறாரு 16ஆம் வசனத்தில், ஆபிரகாமும் அவனுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல். அதாவது கிறிஸ்து இயேசுவின் மேல் நீங்கள் அப்படியே படிச்சிங்கன்னா கீழே வந்துடும். 25ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. அதாவது அந்த மோசேக் லா 613க்கு நாம் கீழானவைகள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஏதாவது விசுவாசத்தினால, அதுதான் கான்டெக்ஸ்ட்டுங்க. நல்லா பாருங்கள். அடுத்து, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. விசுவாசத்தை எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. என்ன? பரிசுத்த ஆவியானவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே, பெறுவீர்களே. இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை தாங்க இருக்குது. ஆனால் அந்த வசனத்தை கத்திரிக்கோல் போட்டு வெட்டி எடுத்துட்டு கலாத்தியர் 3:28 எடுத்துக்கிட்டு, பைபிள் doesn't say come and prove with me. நான் இதை பிரசங்கிக்கிற ஆழமாக வேதத்தை அந்த தலைப்பில் படித்துவிட்டு நான் உங்களோடு பிரசங்கிக்கிறேன். எவ்வளவோ சபை வேதத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சில பாரம்பரியத்துக்குள்ளே போய் எத்தனையோ காரியம், பிரியமானவர்களே, ஞானஸ்நானத்தில் எத்தனையோ காரியங்கள். சின்ன பிள்ளைக்கே ஞானஸ்நானங்கிறாங்க. எனக்கு புரியவில்லை ஒன்றுமே. எந்த விதத்தினை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை பிரியமானவர்களே. அல்லேலூயா. ரொம்ப கடைசி காலத்தில் நாம் வாழ்கிறோம். நான் முதல்ல எபேசியர் 4:14 தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ இன்னும் குழந்தையாக இருக்காத, புருஷத்துவத்தை நீ அடைய வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, பிரசங்கிக்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே. நீ வேதத்தை வாசி. மிக கவனமாக இருக்கிற காலம். ஏன்னா இன்னைக்கு பைபிளை இந்த வசனமாக பிரித்த உடனே எல்லாரும், அதாவது ஒரு பிரசங்கத்துக்கு தனக்கு இஷ்டத்துக்கு வசனத்தை எடுத்து யாருனாலும் பிரசங்கம் பண்ணலாம். அப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. ஏன்னா நம்ம தான் வெட்டிட்டோமே. வெட்டுனல்லையும் வெட்டுறான் இப்போ. அதுதான் பெரிய வேடிக்கை. ஏற்கனவே ஒருத்தன் ஃப்ரெஞ்சுக்காரன் வெட்டிட்டான், வெட்டுனல்லையும் வெட்டுறானே. அதுக்கு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன வசனம் வந்துச்சு, எனக்கு என்ன வசனம் வந்துச்சு. என்றைக்கு இந்த சமுதாயம் திருந்தும் என்று நான் அறியவில்லை பிரியமானவர்களே. ஆனால் இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்களே பரிகாரிகள். ஆமென், ஆமென். நாம் மீண்டும் கடைசியாக அந்த தீத்துவுக்கு நாம் வாசிக்கப்பட்ட வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அல்லேலூயா. பிரியமானவர்களே,
மிக கடைசி காலங்களில் இருக்கிறீர்கள். உங்கள் ஆத்மாவை இழந்துடாதீங்க. உங்கள் ஆத்மாவை இழந்துடாதீங்க. முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவாள். அன்றையும் மனுஷகுமாரன் பூமியிலே வரும்பொழுது அவர் முன்பதாக நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். If you say that you are born again, God will ask you for the proof of salvation. என் பிள்ளை நீ சொல்றியே, என்னை போல நீ இருக்கிறாயா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடைசி காலம் ஆண்டவரே, அன்பு தணிந்து போன காலம் ஆண்டவரே, அன்பு தணிந்து போன காலம் ஆண்டவரே, கிருபையாய் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு விழிப்போடு இருந்த ஆண்டவரே, வேத புரட்டர்களுக்கு நாங்கள் 3 முறை அவர்களை எச்சரித்து அவர்களை விட்டு விலக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அதே சமயத்தில் ஆவியானவர் எங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.